ஆடி மாதம் பிறந்து விட்டது. வெள்ளிக்கிழமை என்றாலே ஆடி மாதம் வந்தால் அம்மனுக்கு ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து அம்மனுடைய ஆலயத்திலும் ஆனந்த பெருவிழாவாக விழா நடைபெறும். அப்படியாக இதோ இங்கே நாம் சக்தி கணபதியை வழிபட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவனையும் வழிபட்டு இப்போது மகா சக்தியாக விளங்கக்கூடிய மாரியம்மனுடைய தரிசனத்தை காணப்போகின்றோம். இங்கே சிவபெருமானுடைய ரூபமாக லிங்க ரூபமாக சிவன் காட்சி தர, சக்தி வேலனாக இங்கே முருகப்பெருமானும் காட்சி தர, இதோ இங்கே தன் சூலம் உடை சூழ அன்னை ஆதிபராசக்தி மாரியம்மனாக காட்சி தருகின்றார். துவார பாலகர்களாக இருக்கக்கூடிய துவாரகா தேவிகள் இங்கே இருக்க அவர்களுக்கு பூஷணையோடு இதோ இப்போது நாம் இங்கே இந்த மகா சக்தியாக விளங்கக்கூடிய மாரியம்மனை தரிசனம் செய்வோம். ஆடிவள்ளி வந்துவிட்டது, அம்மனுக்கு கொண்டாட்டம் வந்துவிட்டது. அந்த கொண்டாட்டத்திலே நாம் எல்லாம் நம்மை மறந்து அம்மனின் பாதார விந்தங்களிலே விழுந்து அன்னையனுடைய ஆடி மாதம் வந்துவிட்டாலே அன்னையனுடைய அமுதமாக ஆடிக்கூழ் என்பது அனைத்து ஆலயங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த வகையிலே இதோ இங்கே வீட்டிருக்கக்கூடிய மகா சக்தியாக விளங்கக்கூடிய அம்மை முத்து மாரியம்மனாக இதோ இங்கே முத்தாக ஜொலிக்கின்றாள். தீபாராதனையிலே முத்தாக ஜொலிக்கக்கூடிய இந்த அம்மனை பிரார்த்தனை செய்வோமாக. அவர்களுடைய துவார பாலகர்களாக இருக்கக்கூடிய தேவிகளையும் நாம் தரிசனம் செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த முத்து மாரியம்மனின் அனுகிரகத்தை நாம் பெறுவோமாக. இந்த ஆடி வெள்ளி பூ அலங்காரத்திலே தற்பொழுது முத்து மாரியம்மனாக நமக்கு காட்சி தருகின்றாள் அன்னை. எல்லாம் வல்ல அன்னையினுடைய அருள் நாம் அவருடைய பாதார விந்தத்திலே வருகின்ற பொழுது நம்மை வந்து அடைவதாக. இந்த ஆடி மாதத்திலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளும் நீங்கி அன்னையினுடைய அருள் முழுமையாக நமக்கு கிட்டும் வண்ணம் அன்னையை பிரார்த்திப்போமாக. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, தாயே துணை. ஓம் சக்தி.